ஹலோ கைஸ், வெல்கம் டு பசுமை தோட்டக்கலை. இன்றைக்கான வீடியோவில் செம்பருத்தி செடிகளோட இலைகள் எல்லாமே இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறமாக மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மொட்டுக்கள் எல்லாமே கொட்டி போகும். ஒரு சூப்பரான ரெமிடியை சொல்ல போகிறேன். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே செம்பருத்தி, ரோஜா செடிகள், பாரிஜாதம் இந்த மாதிரி நிறைய விதமான செடிகளில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் உங்களோட செடிகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாக இருக்கும். இதுக்கான காரணம் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி. பொதுவாகவே இந்த மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா இலைகள் எல்லாமே இந்த மஞ்சள் நிறமாக மாறிடும். மற்ற இலைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கும். என்ன காரணமாக இருக்கும்? குளோரோஃபில் கண்டென்ட் கம்மியாகிடுச்சு. இப்போ குளோரோஃபில் கண்டென்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசரை செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மருந்தை தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்றது தெரியல, ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடக்காமல் செடிகளில் சத்துக்கள் குறைபாடு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி மொட்டுக்கள் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட்டை வாங்கிட்டு வரணும். இது எங்கே வாங்கலாம் அப்படின்னா ஃபெர்டிலைசர் ஷாப்பில் வாங்கலாம். இல்லை மெடிக்கல் ஷாப்லேயுமே ஒரு ₹2, ₹5, ₹10 இந்த மாதிரி பேக்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சை நிறத்துக்கான காரணம். ஸோ இந்த இதோட சென்டரில் தான் மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கும். இது கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டை நம்ம டைரெக்டாக கொடுக்கறது மூலயமா செடிகளில் இலைகள் எல்லாமே சேஞ்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒரு விஷயம் நடக்கும், ஒளிச்சேர்க்கை நடக்கும். செடிகளுக்கு தேவையான ஃபுட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போது சத்துக்கள் நல்லா கிடைச்சி பூக்கள் நல்லா பூக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களோட ஒரு 2 வாரத்திலே உங்களோட செடிகளை பார்க்க முடியும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். தயவு செஞ்சு வேரில் ஊற்றி விடாதீங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க விஷயம், தண்ணியில் கரைச்சி ஊற்றி விடலாம் அப்படின்ட்டு. இலைகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இலைகள் வழியாகவே கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சார்ஜிங் ஹேண்ட் ஸ்ப்ரேயர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல கிடச்சிது. சூப்பராக ஒர்க் ஆகுது. எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டை தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் 1 லிட்டர் தண்ணியை எடுத்து வச்சுட்ருக்குங்க. ஸோ 1 லிட்டர் தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்து அடிக்கலாம். இது எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாமா, இல்லை பொதுவாகவே நீங்கள் சொன்ன செடிகளுக்கு மட்டும் பயன்படுத்தணுமானா எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். எந்த செடியோட இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாக இருக்கோ அந்த செடிகளுக்கு எல்லாமே 1 லிட்டருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 நாட்களில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த ஃபெர்டிலைசரை தண்ணியில் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காகவே கரைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே தண்ணியில் மெல்ட் ஆகக்கூடியதுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும். தோட்டத்தில் பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைமில் கொடுங்க. ஸோ நம்ம நினச்ச நேரத்துக்கு கொடுக்கக்கூடாது. காலையில் ஒரு 7 மணிக்கு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 o'clock மேலே, ஓகேங்களா? அந்த டைமில் கொடுக்கும்போது ஈஸியாகவே செடிகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசரை அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா? நம்மளோட தோட்டத்தில் எந்த இடத்துலலாம் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணுறோம். அண்ட் முக்கியமான விஷயம், நல்ல செடிகள் இருந்தாலுமே அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மெக்னீசியம் சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியும். நம்ம நர்சரியில் பொதுவாகவே இந்த மாதிரி இலைகள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய டேங்க்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு எல்லாருக்குமே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ நல்லா செடிகளோட இலைகள் நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, இலைகள் முழுவதுமாக நனையணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக ஈஸியாகவே அந்த மருந்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களோட செடிகள் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். நிறைய கார்டனிங் வீடியோஸ் நம்மளோட ஐடியில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், தோட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது செடிகளுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுக்கப்புறம் யூடியூப்பில் பசுமை தோட்டக்கலை யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ணலான்னு இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் பாருங்கள் ஒரு செடியோட இலைகள் எப்படி நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய வீடியோஸை போட்டுருந்தோம் யூடியூப் சேனலில். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் உடனே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அந்த பக்கம் போயாச்சு. பட் திரும்பியும் பெரிய வீடியோஸை போட்டு நிறைய பேருக்கு நிறைய செடிகளில் பிரச்சனை இருக்குது, அதை ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ தேவைப்படும். ஸோ அதுக்கான வீடியோவை இதுக்கப்புறம் பசுமை தோட்டக்கலை சார்பாக நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பூச்செடிகள் வளர்த்துட்ருப்போம், காய்கறி செடிகள் வளர்த்துட்ருப்போம். ஸோ எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையுமே இந்த வீடியோ பதிவில் நாங்கள் சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி இதுவை எல்லா செடிகளுக்குமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியுங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.